சார் இப்போ தமிழ்நாடு அரசு மூலம் கொடுத்துட்டு வராங்கல்ல மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, அதில் வந்து குறைவாக பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கடினமாக பாதிக்கப்பட்ட 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு தொகை கொடுப்பாங்கல்ல, அந்த தொகையெல்லாம் போதியமான அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுக்கறது போதுமானதா இல்ல. பக்கத்துல பாண்டிச்சேரியில 3000 ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, தெலுங்கானால 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப கூட அவங்க 6000 ரூபாய் கொடுக்கறதா உறுதி சொல்லியிருக்காங்க. அப்ப அதிகமா பக்கத்து மாநிலங்கள்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் இது வந்து குறைந்தபட்ச உதவித்தொகை தான் அரசுக்கு சுட்டி காட்டி இருக்கோம். நாங்க கூடுதலா கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம். அதை நம்ம மீண்டும் வலியுறுத்துவோம். புதிதா உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த யாருக்குமே உதவித்தொகை கொடுக்கல, ஒரு ஆண்டா கொடுக்கல. ஒரு ஜாதியை சொல்றானா என் ஜாதி மக்களுக்கு என்ன எனக்கு தான் தெரியும், அவன் அரசியல் ஈடுபடுறான். அப்படி இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் நீங்க அரசியலுக்கு வந்தாதானே உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க எடுத்துக்கொண்டு போக. நிச்சயமா நீங்க சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்த கூட மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை தீர போறதில்லை. அந்த எண்ணம் வேணும். இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வேலை பார்க்கறாங்கல்ல அரசு துறைகள்ல, அங்க அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, அந்த அரசு துறைகள்ல வேலைகள் இடஒதுக்கீடு இருக்கு, அது சரியான முறையில் கொடுக்கப்படுதா? இந்த நிரந்தர தொழிலாளர்களை மாற்றுத்திறனாளிகளை அவங்க வெளியேற்றக்கூடிய முனைப்பில் அரசாங்கம் என்ன செயல்பட்டு இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தோ வில்சன் அவர்கள். இவர் மாநில தலைவர், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இந்த நலத்திட்டங்கள்லாம் சரியான வகையில் கிடைக்குதா? கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த உதவித்தொகை அதெல்லாம் சரியாக கிடைக்குதா? எந்தெந்த துறைகளின் மூலம் அவங்களுக்கு கிடைக்குது இந்த உதவித்தொகைலாம்? ரைட். இப்போது நலத்திட்டங்களை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்று சொல்லும்போது அதிகமான நலத்திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக தான் வழங்கப்படுது. உதவித்தொகையை பொறுத்தவரையில் 2 விதமாக வழங்கப்படுது. சாதாரண ஊனமுற்றோருக்கு தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை மூலமாகவும், கடும் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவும் வழங்கப்படுகிறது. 2 வகையாக வழங்கப்படுகிறது. நாங்கள் என்ன கோர்றோம்னா அனைத்தையும் ஒரே துறை மூலமாக, இது மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக தான் வழங்கணும்னு தான் நாங்கள் நீண்ட காலமாக என்ன செய்ய கோரிக்கை அரசுக்கு வைத்துட்டு இருக்கோம். ஆனால் அரசு அதில் இன்னும் கவனம் செலுத்தல, அதுக்கு செவிசாய்க்கல் என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மற்றபடியாக எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து உதவி உபகரணங்கள் வழங்குறது, அவங்களுக்கான அனைத்து விதமான அந்த உபகரணங்கள் வழங்குறது போன்ற இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ அதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் அவர்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கு ஒரு கடிதம், ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் இனி எல்லா விதமான நலத்திட்ட உதவிகளையும் பெறணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஆதார் வச்சிருக்கணும், அதோடு அவங்களோட தனித்துவ அட்டை யூடிஐடி கார்டுன்னு சொல்லுவோம் அது வச்சிருக்கணும். அது இருந்தால் தான், அந்த 2 எண் இருந்தால் தான் இனி மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் பெற முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவிக்கையில் வழங்கியிருக்காங்க. இதை பொறுத்தவரையில் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த தனித்துவ அட்டை யூடிஐடி கார்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு மத்திய அரசு அளவு, அதாவது அகில இந்திய அளவிலே வந்து வெறும் 46% பேருக்கு தான் இந்த யூடிஐடி கார்டு இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. பாதிக்கும் குறைவான பேருக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கு. அப்போ பாதிக்கு குறைவான பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது எப்படி மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் வந்து அந்த யூடிஐடி கார்டுக்கான அந்த அட்டைக்கான எண் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது என்பதுதான். அதுபோல அவங்க கேட்குற ஆதாரை பொறுத்தவரையில் இந்த ஆதார் வந்து பதிய முடியாத மாற்றுத்திறனாளிகளே நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வையற்றோர், அவங்களுக்கு அந்த கண்ணுடைய கருவிழி எடுக்க முடியாது, பார்வையற்றோர் அதில் பாதிக்கப்படுறாங்க. அதுபோல தொழுநோய் வந்து குணமடைந்தோர், அவங்களுக்கு இந்த விரல் லேகை எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, இயலாமை இருக்குது. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புற உலக சிந்தனையற்றோர், ஆட்டிசம் பாதித்தோன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எடுக்க முடிய சிரமம் இருக்குது. அதுபோல் மன வளர்ச்சி குன்றியோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், இந்த 5 வகையினருக்கும் இந்த வகையான இந்த ஆதார் எடுக்கிறதுல, கருவழி எடுக்கிறதுல, இந்த விரல் கைரேகை எடுக்கிறதுல சிரமம் இருக்குது. எனவே இந்த வகை கேட்டகரியில் வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரைக்கும் அதிகமான பேருக்கும் இந்த ஆதாரை வழங்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஆதார் எண் இருந்தால் தான், இந்த யூடிஐடி கார்டு இருந்தால் தான் நலத்திட்ட உதவிகள் பெற முடியும் என்பது அரசு எந்த வகையில் இதை சொல்லுது? இது ஒத்துக்க முடியாத ஒன்று. கம்பல்சரி சொல்றாங்களா? கம்பல்சரி இருந்தால் தான் வழங்க முடியும். அந்த ஆதார் எண் எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது மாற்று வழிகள் எதுவும் சொன்னாங்க? மாற்று வழிகள் அவங்க தான் சொல்லணும். பல அரசே மாற்று வழிகளை கண்டுபிடிக்கலாம். மாற்று வழிகள் பண்ணி அதை எடுத்து அதை சொல்லலையே. அது இப்ப சிலர் வாங்குறாங்கன்னா அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் வாங்குறாங்க.
ஆனால் அது அல்ல, கண்டிப்பாக இது மாற்று வழியில் இவங்களுக்கு ஆதார் கொடுப்பதற்கான வழி அரசு யோசிக்கணும். அதுதான் நம்ம வலியுறுத்தம். அது கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ ஆதார் கேளு, இல்லை எல்லாருக்கும் யூடிஐடி கொடுத்துட்டு நீங்கள் கேட்டால் சரி. இப்போ யூடிஐடி கார்டை பொறுத்தவரையில் இது மத்திய அரசு தான் இது வழங்குவதற்கான ஏற்பாடை பண்ணணும். மத்திய அரசு இதுக்காக நிதி சுத்தமாக எதுக்கான நிதி என்ன செய்யலை, ஒதுக்கல் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை விண்ணப்பத்தையிலே நாங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதுடில்லி ஜந்தர் மந்திரில் நாடாளுமன்றம்னு ஒரு போராட்டம் நடத்துகிறோம். இந்த ஆதார் அட்டை யூடிஐடி கார்டு அட்டை கொடுப்புற உட்பட்ட விஷயங்களுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தையிலே அதிகாரிகளே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை போன நேரத்தில் விண்ணப்பத்தையிலே 10 லட்சம் யூடிஐ கார்டு பெண்டிங் அப்படியே இருக்குது, கொடுக்க முடியாமல் இருக்கு. காரணம் என்னன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. எனவே போதிய நிதி ஒதுக்காதது தான் இது பிரதான காரணம். மத்திய அரசு இந்த யூடிஐடி கார்டு வழங்குவதற்காக எந்த விதமான நிதியும் ஒதுக்கல. அதனால தான் இவ்வளவு கார்டு கொடுக்க முடியாம பெண்டிங்கில் இருக்கு. அப்ப இது கொடுக்க முடியாம இன்னைக்கு வெறும் 50 விழுக்காடுக்கும் குறைவான பேருக்கு, வெறும் 46% பேருக்கு தான் இன்னைக்கு யூடிஐடி கார்டு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வழங்கப்பட்டிருக்கையில எல்லாரும் யூடிஐடி கார்டு கொடுத்து ஆதார் கொடுத்தாதான் உங்களுக்கு நலத்திட்டம் கிடைக்கும்னு சொல்றது தமிழக அரசு இப்ப சொல்லி இருக்க எந்த வகையிலும் நியாயமற்றது. இது மாற்றுத்திறனாளி விரோத நடவடிக்கையாக தான் நாங்கள் கார்டு வாங்கி தர வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு தானே. ஆமா, அவங்க வாங்கி கொடுக்காம எல்லா திட்டங்களையும் இந்த துறை மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க எதுவும் போய் கவர்மெண்ட் நாடி எதுவும் பேசுனீங்களா? எதுவும் இல்ல நான் பலமுறை இது சம்பந்தமா நம்ம பேசியிருக்கோம். இதுல உள்ள குறைபாடுகள் சம்பந்தமா பலமுறை பேசியிருக்கோம். ஆனா இனி என்னன்னு சொன்னா இது இப்ப தீவிரமாக்கப்பட்டிருக்காங்க. இது இருந்தாலும் கண்டிப்பா பண்ண முடியாது. அடுத்த கட்டமா உடனடியாக கடுமையான போராட்டங்களை நாங்க முன்னெடுப்போம், எங்களுடைய சங்கம் முன்னெடுக்கும் என்பதையும் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். உங்கள் சங்கத்துல எத்தனை மெம்பர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க? இதுவரைக்கும் நாங்க ஒரு சுமார் 2 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுடைய சங்கத்தில் என்ன செய்கிறாங்க, மாநிலம் முழுவதும் இருக்கிறாங்க. இன்னைக்கு மாநில அளவில் மிகப்பெரிய சங்கமாகவும் செயல்படக்கூடிய சங்கமாகவும் இருந்துட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் எங்களுக்கு அமைப்புகள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் வலுவான போராட்டங்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இல்லை, இப்போ உங்க சங்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த யூடிஐ கார்டு எல்லாருக்கும் சரியா கிடைச்சிருக்கா? இல்லை எங்க சங்கத்திலே பலருக்கு கிடைக்காம இருக்கு. பலருக்கு கிடைக்காம இருக்கு. எங்க சங்கத்திலே விண்ணப்பித்து இன்னும் பலருக்கு கிடைக்காம இருக்கு என்பதுதான் சுட்டி. கலைந்த ஒரு வருடத்துக்கு மேல பெண்டிங்ல இருக்கு. விண்ணப்பித்து கூட இந்த யூடிஐ கார்டு பெண்டிங்ல இருக்கிற என்பதுதான் நாங்க இங்க சொல்ல விரும்புகிறோம். சார், இப்போ தமிழ்நாடு அரசு மூலம் கொடுத்துட்டு வராங்கல்ல மாற்றுத்திறனாளிக்கான அந்த உதவித்தொகை, அதுல குறைவாக பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப கடினமாக பாதிக்கப்பட்டவர்கள் 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு தொகை கொடுப்பாங்கல்ல, அந்த தொகையெல்லாம் போதியமான அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு அரசு இப்போ சாதாரண ஊனமுற்றோருக்கு 1500 ரூபாய் மாத உதவித்தொகை என்பது 1500 ரூபாயும், கடும் ஊனமுற்றோருக்கு அதாவது 75%க்கும் அதற்கு மேல ஊனமுற்றோருக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு, வேற சில மன வளர்ச்சி குன்றியோர் இது போல வரக்கூடிய சில கேட்டகரி அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவா இருந்தா கூட அவங்களுக்கு கடும் ஊனமுற்றோராக கணக்கிட்டு இன்னைக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட 500 ரூபாய் அதிகமாக. அப்ப இது நிச்சயமாக போதாது என்றுதான் நாங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள வாழ்வாதாரம், விலைவாசி, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 2000 ரூபான்னு சொன்னா கூட உங்களுக்கு ஒரு நாள் கணக்கிட்டா எவ்வளவுதான் வருது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, குறைந்தபட்சம் சாதாரண ஊனமுற்றோருக்கு 3000 ரூபாய், ஒரு நாள் 100 ரூபாய் அளவுக்கு 3000 ரூபாயும், கடும் ஊனமுற்றோருக்கு 5000 ரூபாயும் கொடுக்கணும்னு இன்னைக்குள்ள வாழ்வாதார நிலையில அது கொடுக்கணும். என்னதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியும்ன்ற விஷயத்தை சொல்றோம். இதுல கடும் ஊனமுற்றோரை பொறுத்தவரை ஏன் கொஞ்சம் அதிகமா கேட்கிறேன்னா, அவங்களுக்கு அதிகமா செலவு இருக்கு. மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு அதிகமா தேவை இருக்கு. பராமரிப்பு அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. எப்போதும் கடும் ஊனமுற்றோர், குறிப்பா மன வளர்ச்சி குன்றியோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், அந்த படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் அவங்கள பராமரிக்கிறதுக்கு கூடவே இருக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த 100 நாள் வேலை திட்டம், அதுல பல மாற்றுத்திறனாளிகள் அவங்க போய் வேலை செய்தா கூட, இல்ல மாற்றுத்திறனாளி அல்லாத பாதுகாவலர்கள் கூட இன்னைக்கு 100 நாள் வேட்டத்தில் பயன்படுறாங்கன்னா, இவங்க 100 நாள் வேலைக்கு கூட போக முடியாது. அந்த குறைந்தபட்ச கூலி கிடைக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட போக முடியாது. காரணம் என்னன்னா, இவங்களை பராமரிக்கிறது, அந்த கடும் ஊனமுற்றோரை பராமரிப்பதற்காக இவங்க இருக்க வேண்டியிருக்கு. அதனால நான் கேட்கிறோம், அவங்களுக்கு பராமரிப்பு உதவி அவங்களுக்கு கூடுதலாக 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்க. இது போக இந்த கடும் ஊனமுற்றோருக்கு பெற்றோருக்கு பராமரிப்பு உதவித்தொகை கொடுக்கணும். பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க. ஈவன் கேரளாவில் கூட பராமரிப்பு உதவித்தொகை பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. இங்க கொடுக்குறாங்க, இப்பதான் கொஞ்சம் மிக குறைந்த பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அது போதா கடும் ஊனமுற்ற அனைவருக்கும், அனைத்து பெற்றோருக்கும் பராமரிப்பு உதவித்தொகை கொடுக்கணும்னு விஷயத்தையும் நாங்க இங்க வலியுறுத்தோம். இந்த நீங்க சொல்ற பதில் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்ப மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே சாதாரணமா கொடுக்குறாங்க. அப்படி தாண்டி மாற்றுத்திறனாளிகள், சாதாரண பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 தான் கொடுக்குறாங்க. எங்களோட உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதை நீங்க மேற்கோள் காட்டி எதுவும் சொல்லலையா? இப்படி ஒரு இலவசமா கொடுக்குறீங்க உரிமை தொகைன்ற பேர்ல, இதை இவங்களுக்கு கொடுத்தா, முடியாதவங்களுக்கு கொடுத்தா உபயோகமாக மேற்கோள் காட்டி எதுவும் நீங்க பேசல? நிச்சயமா நாங்க பேசியிருக்கோம். நேற்று இதை மட்டும் இல்ல பேசியிருக்கோம். பக்கத்து மாநில ஏற்கனவே நாங்க
போராடி தான் அந்த உரிமைகளை வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 1500 ரூபா உதவித்தொகை வாங்குறாங்க, 2000 ரூபா உதவித்தொகை வாங்குறாங்கன்னா அதுவும் போராடி அது கிடைக்கப்பட்டது. போராடி கிடைக்கப்பட்டது தான். 500 ரூபா உதவித்தொகை, அப்புறம் 1000 நாங்க போராடி தான் ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல கிடைக்குது. அந்த 1000 ரூபா உதவித்தொகை கூட அனைவருக்கும் வழங்கப்படல, மிக குறுகிய எண்ணிக்கையில். அதாவது 2016ல கடைசியாக 72,000 பேருக்கு தான் இந்த ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கிடைத்தது. இன்னைக்கு 7 லட்சம் பேர், சுமார் 7 லட்சம் பேர் இன்னைக்கு 10 மடங்கு அதிகமாக இன்னைக்கு 7 லட்சம் பேர் வாங்குறாங்கன்னு சொன்னா, 2016ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, 6 நாள் தொடர் போராட்டத்தை, கோட்டை முற்றுகையிடிய போராட்டத்தை நாங்க நடத்தணும் சென்னையில. அதன் இறுதியாக தான் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி நாள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இந்த போராட்டத்தின் விளைவாக, அந்த போராட்டத்தின் போது நம்ம எங்கள் மாற்றுத்திறனாளி ஒரு இறந்தும் போறாரு. அதன் விளைவாக கடைசியாக 2016 பிப்ரவரி 20ஆம் தேதி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இறுதி நாள் அந்த 110 விதியில ஜெயலலிதா அம்மையார் அறிவிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாரோட கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரும் அதுதான். அதில் அறிவிக்கிறாங்க, இனிமே நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா, இதெல்லாம் அப்போ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. உதவித்தொகை வாங்கினேன்னா நிறைய நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க. அது என்னன்னு சொன்னா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்கினேன்னா அங்கே கடும் ஊனமுற்றவராக இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய அந்த பெயர் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டையில வந்து யாருடைய பெயரிலும் மாத வருமானம் 5000 ரூபாய் இருக்கக்கூடாது. அவங்களுடைய குடும்ப சொத்து மதிப்பு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு குடும்பத்தில் மகனோ பேரனோ ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. ஆண் வாரிசு இருந்தால் அவன் மேஜர் அந்த அடிப்படையில். இனி சொந்த வீடு இருக்கக்கூடாது. இவ்வளவு நிபந்தனைகளை வச்சு தான் அன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து தான் 40% ஊனம் இருந்து அடையாள அட்டை இருந்தாலே அனைவருக்கும் உதவித்தொகை கொடுக்கணும்னு கேட்டு தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டம் இறுதியாக அந்த போராட்டத்தை வெற்றி பெற்றதன் விளைவாக தான் இன்னைக்கு அந்த அம்மையாரே 110 விதியில் இனிமே 40% ஊனம் இருந்து அந்த அடையாள அட்டை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உதவித்தொகை அறிவிச்சாங்க. அதை தான் இன்னைக்கு 7 லட்சம் பேர் இன்னைக்கு அதன் விளைவாக தான் என்ன செய்ய பயன்பெற்று இருக்காங்க. நான் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதே போல அதுக்கப்புறம் கூட அப்போ 1000 ரூபா, அதுக்கப்புறம் கூட இந்த 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்ந்ததுலையும், கடும் ஊனமுற்றோருக்கு 1500லேருந்து 2000 உயர்ந்ததுலையும் நாங்கள் நடத்திய வலுவான போராட்டங்கள். சென்னையில் மீண்டும் நாங்கள் சென்னையை முற்றுகையிட்டு தான் இந்த போராட்டங்கள், இந்த கோட்டையை முற்றுகையிட்டு தான் அந்த உதவித்தொகை உயர்வு வாங்கியிருக்கும். அதுபோல் இந்த சாதாரண ஊனமுற்றோருக்கான 1000 ரூபா உதவித்தொகையிலையும் நாங்கள் நடத்த போராட்டம் தான் காரணம். போராடாமல் எதையுமே என்ன செய்யலை, அரசு செய்யலை. கடுமையான போராட்டத்தின் மீது தான் என்ன செய்யிருக்காங்க, இந்த உதவித்தொகை உயர்வு இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் இது போதுமானா நிச்சயமாக போதாது. நாங்கள் அரசுக்கும் சுட்டி காட்டியிருக்கோம். நாங்கள் போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தையில் அரசு செயலாளர், துறை செயலாளர், சமூக நலத்துறை அமைச்சர் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தையில் சுட்டி காட்டியிருக்கோம், நீங்கள் கொடுக்குறது போதுமானதா இல்லை. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் 3000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 3000 ரூபா கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, ஏன் தெலுங்கானாவில் 4000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ கூட அவங்க 6000 ரூபா கொடுக்குறதா உறுதி சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகமாக பக்கத்து மாநிலங்கள்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் இது வந்து குறைந்தபட்ச உதவித்தொகை தான் அரசுக்கு சுட்டி காட்டியிருக்கோம். நாங்கள் கூடுதலாக கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம். அதை நம்ம மீண்டும் வலியுறுத்துவோம். அதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த ஒரு ஆண்டாக புதிதா உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த யாருக்குமே உதவித்தொகை கொடுக்கல. ஒரு ஆண்டா கொடுக்கல. அதாவது 1500 ரூபா உதவித்தொகை கேட்டு சாதாரண ஊனமுற்றோரும், அடுத்தது ஏற்கனவே இந்த 1500 ரூபா தான் அதிகமானவர் வாங்கிட்டு இருந்தாங்க. கடும் ஊனமுற்றோரும் 1500 உதவித்தொகை தான் வாங்கிட்டு இருந்தாங்க வருவாய்த்துறை மூலமாக. எல்லாருமே வருவாய்த்துறை மூலமாக தான் அதிகமானவரும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் மிக குறைந்த கடும் ஊனமுற்றோருக்கு தான் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அதுக்கும் நம்ம போராடி சத்தம் போட்டு தான் சிஆர்ஏ மீட்டிங்ல எல்லாம் பேசி தான் நீங்க சரி கடும் ஊனமுற்றோர் எல்லாம் விண்ணப்பிக்க சொல்லுங்க, மாற்றுத்திறனாளி நலத்துறையில் விண்ணப்பிக்க சொல்லுங்கன்னு சொல்லி விண்ணப்பித்து தான் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமான பேர் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமா 2000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறாங்க. இப்போ விண்ணப்பித்தே இருக்காங்க. இந்த கடும் ஊனமுற்றோர் விடுபட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ தொடர்ந்து விண்ணப்பித்துட்டு இருக்காங்க. அப்படி விண்ணப்பித்தவர்ல கடந்த ஒரு வருடமாக விண்ணப்பித்து காத்திருக்காங்க இந்த உதவித்தொகை உயர்வுக்காக. ஒன்று, புதிதாக விண்ணப்பித்து 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கும் விண்ணப்பித்தவங்க நிறைய இருக்காங்க. ரெண்டாவது, இந்த 1500லேருந்து கடும் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கேட்டு 2000 ரூபாய் கேட்டு விண்ணப்பித்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2000க்கு அதிகமானவர் இருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக இது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு எங்களுடைய மாநில குழு, கடந்த மாநில குழு தஞ்சாவூரில் நடைபெற்றது. அந்த மாநில குழுவில் நாங்க வந்து ஒரு பெரிய வீரியமிக்க போராட்டத்துக்கு நாங்க அறைகூவல் விடுத்திருந்தோம். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கிடைக்காத மாற்றுத்திறனாளிகளை, உதவித்தொகை புதிதாக விண்ணப்பித்து கிடைக்காத மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை ஒப்படைக்கிற போராட்டம்னு அறிவிச்சிருந்தோம்.
அது உடனடியாக அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு போய் இது தேர்தல் நேரம் ஆனாலும் அவங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வந்து நீங்க இப்போதைக்கு இந்த போராட்டத்தை கொஞ்சம் ஒத்தி வைங்கன்னு சொல்லி நாங்கள் அதை ஏற்றிருக்கோம். மீண்டும் அந்த போராட்டத்தை அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்கலன்னு சொன்னா, புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு உடனடியாக உதவித்தொகை கொடுக்கலன்னா உடனடியாக அடுத்த மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் உள்ள விஷயத்தையும் நடத்துவோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லை போராடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா எதுவுமே கேட்காத சாதாரண மக்களுக்கு முன்னெடுத்து செய்கிறாங்க அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் அவங்க முன்ன செய்யணும், அதை செய்யாமல் நீங்கள் போராடி எல்லாமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போராடிட்டே இருக்கீங்க? அரசியலில் உங்கள் தலையீடு இருக்கலாம்ல, அரசியலில் நீங்கள் தலையிட்டால் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தலையிடலாம்ல. அந்த ஒரு நகர் வேணா மாற்றுத்திறனாளி நீங்கள் சொல்கிற ஒரு சங்கத்தின் மூலமாக 2 லட்சம் பேர் சொல்கிறீங்க கணக்கு. அப்போது தமிழ்நாடு முழுக்க இன்னும் எத்தனை சங்கங்கள் இருக்கும், எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்கள் 1 ஒரு அரசியல் அமைப்பில் உள்ள தலையிட முடியாதா? இல்லை, அரசியல் மாற்றத்தை பொறுத்தவரையில் நிறைய அரசியல் அமைப்பு இங்கே இருக்கு. அதுக்கிடையில் புதிய அரசியல் ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஜாதிக்கு ஜாதி அரசியல் வருது, மதத்துக்கு மதம் அரசியல் வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உரிமை வேணும்னா நீங்க அரசியல தலையிடணும். இல்ல தலையிட்டா கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும்ல. இல்ல நிச்சயமா நீங்க சொல்றது இன்னைக்கு இதை பல அமைப்புகளை இதை வலியுறுத்துறாங்க. இப்போ ஒருவர் கூட மாற்றுத்திறனாளி கட்சின்னே ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்னன்னு சொன்னா, வெறும் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இப்போ ஒரு 10 நம்முடைய ஐநா என்ன சொல்லுவோம்னா, மக்கள் தொகையில 15 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. 15 விழுக்காடு% பேர் உலக அளவில் இருக்கிறதா. இந்தியாவில் கூட நம்ம எப்படியும் ஒரு 10 to 12% பேர் மக்கள் தொகையில் மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் ஒரு தனியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு சொன்னா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவங்களை சார் மாற்றுத்திறனாளின்ற சக மனிதர் தான், நமக்கு உடல்ல சார் குறைபாடு மனதில் அப்படி கூட வச்சுக்கலாம்ல. அப்ப ஏன்னா நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு கஷ்டம், உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். இப்போ ஒரு ஜாதியை சொல்றான்னா, என் ஜாதி மக்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தான் தெரியும், அவன் அரசியலில் ஈடுபடுறான். அப்படி இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் நீங்க அரசியலுக்குள்ள வந்தாதானே உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க எடுத்து கொண்டு போக முடியும். நிச்சயமா நீங்க சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தோட மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை தீர போறவில்லை. அந்த எண்ணம் வேணும். அது யாரா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியா அதுக்கு வரணும்னு இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, முந்தைய காங்கிரஸ் அரசியல ஜெய்பால் ரெட்டின்னு ஒரு தலைவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் என்னதோ, மூத்த தலைவர் ஜெய்பால் ரெட்டி, ஆந்திராவை சார்ந்தவர். அவர் வீல் சேர்லாம் போவார். பட் அவர் மாற்றுத்திறனாளி தான். ஆனால் அவர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி எந்த கவலையும் படலையா. அவங்க எந்த நலத்திட்டமும் அவர் மாற்றுத்திறனாளி பட்டமா பார்லிமெண்ட்ல எதுவும் வாய் திறந்ததும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக எதுவும் செய்தது இல்லை. எனவே மாற்றுத்திறனாளியாக இருந்து தான் நம்ம செய்யணும்னு கிடையாது. ஆனா எந்த அரசியல் கட்சி மாற்றுத்திறனாளிகளை கொள்கைகளை ஆதரிக்கிறோம் அதை அங்கீகரிக்கிறது தவறு இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருந்து மாற்றுத்திறனாளிகள் தனியாக ஒரு அரசியல் இது எடுக்கணும்னு உள்ளதுல எனக்கு இது இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அங்கீகரிக்கக்கூடிய, மாற்றுத்திறனாளிய கோரிக்கைகளை அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் இதை நம்ம முன்னெடுக்கலாம். அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறா என்பதுதான். என்ன காரணத்துக்காக சொல்றேன், நான் என்ன ஜாதிகளை வச்சு என்ன ஜாதிக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு போற அளவு துணிச்சல் இருக்கு. அதையும் கவர்மெண்ட் ஏத்துக்கிற நிலைமையில இருக்கு. அப்போ நீங்க ஒத்துமையா இருந்தா உங்களுக்கு தேவையானது ஈஸியா கிடைக்கும்ல அப்படின்றதுக்காக தான் அரசியல் தலையீடுல இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறேன். இருக்கலாம், அப்படி வரும்போது இருக்கலாம். ஆனாலும் இது இன்னும் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒற்றுமை இன்னும் சீர்குலையும் என்பதுதான். இது அரசியல் பார்க்கும்போது இன்னும் மாற்றுத்திறனாளி ஒற்றுமை சீர்குலையும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். இதை பயன்படுத்தி எல்லாரும் அரசியல் பிரிவா இதை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் விதிவிலக்கல்ல, அவங்களே சீர்குலைத்து கண்டிப்பா சீர்குலைக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒற்றுமை பாதிக்கப்படும் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட நாங்க அமைப்பு வச்சிருக்கோம்னா இதுல பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்பாற்பட்டு நாங்க ஒன்னா திரட்டி தான் இதுல பண்ணிட்டு இருக்கோம். பட் இதே ஒரு இது அரசியல் கட்சியை இதாகும்போது அது ஸ்பிளிட்டாக தான் செய்யும், பிளவுபட்டு மாற்றுத்திறனாளி ஒற்றுமை போய்விடும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். எனவே மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளை யாரு காது கொடுக்குறாங்களோ, செவிசாக்குறோம், அவங்களை ஆதரிக்கும் என்பதுதான் இது. இப்போ கடந்த காலங்களை பொறுத்தவரையில மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எதுவுமே மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யலை. எதுவுமே எந்த ஒரு உதவி கூட செய்யலை. நீங்க பட்ஜெட்ல கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு 0.5% கீழே தான் என்ன செய்றாங்க, நிதி ஒதுக்குறாங்க. 0.5% கீழே. அதே போல மாற்றுத்திறனாளிகள் பயன்படக்கூடிய, இந்த பாவி மக்கள் பயன்படக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட உங்களுக்கு தெரியும், நிதியை கடுமையாக ஒவ்வொரு பட்ஜெட்லையும் வெட்டி குறைச்சாங்க. கழிந்த பட்ஜெட்ல கூட அதுக்கு முன்னாடி ஒதுக்கின விட 3/4 நிதியை வெட்டி குறைச்சாங்க. அப்ப அந்த இதுகளை தான் மாற்றுத்திறனாளிகள் இதுல செய்துட்டு இருந்தாங்க. அதே போல கடந்த ஒன்றிய அரசை நீங்க பொறுத்தவரையில மாற்றுத்திறனாளிகளை பிரதமர் ரொம்ப இதா பேசினார். தெய்வ பிள்ளைகள், தெய்வ குழந்தைகள், திவ்யாங்னு சொன்னார். ஆனால் அதே பிரதமர் தான் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உதவி உபகரணங்களுக்கு வர ஜிஎஸ்டி வரி போட்டார். உலகத்திலே உதவி உபகரணங்கள்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கை இருக்காது, சொந்த கை இருக்காது, செயற்கை கை பயன்படுத்துவோம்.
செயற்கை கால் இருக்க, செயற்கை கால் பயன்படுத்தும். அதுதான் இப்போ உங்களுக்கு சொந்த கை. இப்போ அந்த உதவி உபகரணங்களுக்கு கூட 5% 18% வரை ஜிஎஸ்டி போட்டவர் தான் மோடி. கடைசியில் எல்லா மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்த விளைவாக இப்பவும் அந்த உபகரணங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி இருக்கு என்பது. உலகத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டவர் நம்முடைய மத்திய அரசில் இருக்கக்கூடிய மத்திய அரசா தான் இருக்கும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டுவேன். நிதி ஒதுக்கீடு அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு மூலம் உங்களுக்கு வருது இல்ல திட்டங்கள்லாம், இது சரியான முறையில வருதா? ஏன்னா பல தொண்டு நிறுவனங்கள் மூலமா தான் வருது. அவங்க சரியான முறையில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா அந்த நலத்திட்டங்களை? ரைட், ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமாக இந்த நலத்திட்டங்கள் அரசு நேரடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட மத்திய அரசு மாநில அரசுமாக 130க்கு மேல் நலத்திட்டங்கள் செய்து, தமிழக அரசே ஒரு 70க்கு மேல் நலத்திட்டங்களை தமிழக அரசே என்ன செய்ய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நலத்திட்டங்கள், அதிகமான நலத்திட்டங்களும் தொண்டு நிறுவனங்கள் மூலமா தான் அளிக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு நிறைய காப்பகங்கள் அரசு உதவி செய்து, அரசு உதவி மூலம் தான் காப்பகங்களை இயங்கிட்டு இருக்கு. நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் இந்த அதிகமான நலத்திட்டங்களை அவங்க செயல்படுத்துறாங்க. அதுல கட்சி நிச்சயமாக அதுல பெரும் குளறுபடிகள் இருக்கு என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆனா இதுக்கு பதிலாக அரசு நேரடியாக செய்யணும். உங்களுக்கு தெரியும் நமக்கு தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு. யார் இன்னைக்கு எல்லாருமே ஒரு கமர்ஷியல் ஒரு வியாபார நோக்கோட தான் இன்னைக்கு தொண்டு நிறுவனங்கள் கூட என்ன செயல்பட்டு வருது. யார் ஒரு காலத்துல நமக்கு தொண்டு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா செயல்பட்டாங்க. இப்ப மேலை நாட்டில இருந்து மதத்தை பரப்புவதற்காக வந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் மதத்தை பரப்புவதான் வந்தாங்க. ஆனா இங்க உள்ள மக்களுடைய நிலைமையை பார்த்தாங்க. மக்கள் கல்வி அறிவில் இருந்தாங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. எனவே கல்வி அறிவு கிடைப்பதற்காக அவங்க கல்வி நிலையங்களை கட்டினாங்க, மருத்துவமனைகளை கட்டுறாங்க, அப்படி தொண்டு செய்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு தொண்டு நிறுவனங்கள் செயல்படுதுன்னா அவங்க லாப நோக்கோடு தான், அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க, செயல்படுத்துறாங்க. அதை நாங்க வன்மையா எதிர்க்கிறோம். பல தொண்டு நிறுவனங்கள்ல ஏராளமான முறைகேடுகள் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எந்த அடிப்படை வசதிகளும் தொண்டு நிறுவனங்கள் கிடையாது. ஆனா அரசுக்கு நிதியே அவங்க என்ன உரிய முறையில வாங்கிட்டு இருக்காங்க, பெற்றுட்டு இருக்காங்க. நீ உள்ள போய் பார்த்தாலும் தெரியும், ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களும் ஆயுஷ் தெரியும் என்ன அடிப்படை வசதி இருக்குன்னு. எந்த அடிப்படை வசதியும் இல்லை உங்களுக்கு. உணவு உட்பட அவங்களுக்கு போதிய அளவுல சுகாதார அடிப்படையில் உணவு கூட வழங்குவது இல்லை. அதே போல அவங்களுடைய வசதி, கழிப்பட வசதிகள், அவங்களுடைய படுக்கை வசதி இதெல்லாம் அவங்க சுகாதார அடிப்படையில் இல்லை. ஆனாலும் அப்படி இருந்தும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் அதிகமான இந்த நிதிகளையும் நல உதவிகளையும் அவங்க செயல்படுத்துறாங்க. அது கூடாது, அரசே நேரடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து நலத்திட்டங்களும் அரசு நேரடியாக செய்யணும்னு தான் நாங்க வற்புறுத்துறோம். ஓகே சார், இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல அரசு துறைகள்ல, அங்க அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க? அந்த அரசு துறைகளில் வேலைகள் இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது சரியான முறையில் கொடுக்கப்படுதா? எஸ், இப்போ அரசு துறையில் கூட நிறைய துறைகளில் மாற்றுத்திறனாளிகள் இப்போவும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பணிபுரிகிறாங்க. உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தவங்க கூட இன்னும் பெர்மனன்ட் செய்யப்படல, இன்னும் கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, பணி செய்யறாங்க. இனி சில துறைகள்ல கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் பெர்மனன்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க நிரந்தர பணியாளர்கள் இருக்காங்க. நிரந்தர பணியாளர் இருக்கிற இடத்துல அங்கேயும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கு. உதாரணமா நம்ம போக்குவரத்து துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, போக்குவரத்து துறையில அதிகமான நிரந்தர தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் நிரந்தர தொழிலாளர் இருக்காங்க. பல ஆண்டுகள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் பணிபுரிந்தவங்க நிரந்தர தொழிலாளர் இருக்காங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த நிரந்தர தொழிலாளர்களை, மாற்றுத்திறனாளிகளை அவங்க வெளியேற்றக்கூடிய முனைப்பில் அரசாங்கம் என்ன செயல்பட்டு இருக்கு. குறிப்பா போக்குவரத்து துறையில அவங்களுடைய இயலாமை காரணம் காட்டி நீ விருப்ப ஓய்வு வாங்கிட்டு போ, உன்னால நீ பணி செய்ய முடியாது அப்படின்னு அவங்களை விரட்டி விடக்கூடிய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு பிரஷர் கொடுக்குற மட்டும் இல்ல, பணியே கொடுக்கல. மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அவங்களுக்கு பணி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இது கடுமையா அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டத்துல என்ன சொல்லுவோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தகுந்தாற் போன்ற லகுவான பணி கொடுக்கணும், மாற்று வேலை கொடுக்கணும்னு இருக்கு. மாற்று வேலை, இப்போ ஒரு ஆள் ஓட்டுநர் இருக்காரு, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மேஜிக்கு மேலே அவர் மாற்றுத்திறனாளி இருக்க இயல இல்லைன்னா அவருக்கு மாற்று வேலை கொடுக்கணும். போக்குவரத்து துறையில் நிறைய மாற்று வேலைகள் மாற்று வேலைகள் இருக்குது, அது கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்காம இவங்களை பணியை விட்டு துரத்துற வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா என்ன செய்யுது, போக்குவரத்து துறையில் இருக்கு. அவங்க தொடர்ந்து நமக்கிட்ட முறையிடுறாங்க. நம்ம இது சம்பந்தமாக நம்ம போக்குவரத்து துறை தலைவருடைய, நம்முடைய போக்குவரத்து துறை சேர்மன் தலைவருடைய கவனத்தும் கொண்டு போய் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசங்களுக்கு முன்னாடி எல்லா போக்குவரத்து மண்டலங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் போட்டாங்க. உண்மையிலே அது வரவேற்கிறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் போட்டதோடு சரி, ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படலை. அத்தனை அந்த மண்டலங்களே அதே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது என்பதுதான் சுட்டிக்காட்டப்படுது. நீங்க சட்டப்படி பார்த்தா கூட
இன்னைக்கு 4% இடஒதுக்கீடு அனைத்து அரசு துறைகளையும் வழங்கணும். அதான் புதிய சட்டம் சொல்லுது. 2016 ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் அதுதான் சொல்லுது. எல்லா அரசு துறைகளிலையும் 4% இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு. உயர்கல்வியை பொறுத்தவரையில 5% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதர துறைகள்லையும் இதர விஷயங்கள் ஒதுக்கீடுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ கடைகள் ஒதுக்குறா இருந்தாலும் சரி, வேற வீடுகள் ஒதுக்க எல்லாத்துலேயும் 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும். வேலை வாய்ப்புல மட்டும் 4%. அப்படி வேலை வாய்ப்புல 4% பார்த்தா கூட இன்னைக்கு போக்குவரத்து துறையில 4% மாற்றுத்திறனாளி வேலை பார்க்கல. அதுக்கு குறைவானவர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி குறைவானவர் வேலை பார்த்து ஆனால் அவங்களை இன்னைக்கு பணியை விட்டு துரத்து கடுமையான கடுபிடி என்ன செய்கிறாங்க? கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக இன்னைக்கு நாங்கள் அவங்களையும் திரட்டுற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய உரிமைக்காக அவங்களை திரட்டி போராடவும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ தமிழ்நாடு அரசிட்ட உடனடியாக ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்தணும் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லி வலியுறுத்துறீங்க? அதான் தமிழ்நாடு அரசு பொறுத்தவரையில் உடனடியாக செய்யணும்னு சொல்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ கடந்த ஒரு மாத காலமாக புதிதாக விண்ணப்பித்து வழங்கப்பட இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை என்ன செய்யணும்? வழங்கணும். சமூக நலத்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய, வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய 1500, அதுபோல நம்முடைய மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உடனடியாக அந்த ஒரு வருடமாக காத்திருக்காங்க, அதை உடனடியாக அவங்களுக்கு வழங்கணும். காலதாமதம் இல்லாத உடனடியாக கொடுக்கணும் என்பதையும், அதே போல உதவித்தொகை நீங்க குறைந்தபட்சம் அண்டை மாநிலங்களில் தமிழ்நாடு அரசு எல்லாத்திலையும் முன்னணியில நிற்கும், முதல்ல நிற்கும், முதன்மையா இருக்கும்னு நம்ம பெருமைப்பட்டுக் கொள்றோம். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறையிலே இது முதன்மை மாநிலமா இருக்கணும். அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாயும், கடும் ஊனமுற்றோருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். இது ஏதோ பெரிய ஒரு தொகையை நாங்கள் கேட்குறோன்னு நினைக்கக்கூடாது. பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. பக்கத்து மாநிலங்களில் பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க. அதையும் நாங்கள் உடனடியாக, ஏன்னா இதுதான் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை. மற்ற என்னதான் திட்டம் இருந்தாலும் உதவித்தொகை தான் அவங்க மாத உதவித்தொகை தான் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை உதவித்தொகை இருக்கால. இதையும் அரசு உடனடியாக இந்த உதவித்தொகை உயர்வையும் அறிவிக்கணும் உள்ள விஷயத்தை தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.